18, 40, 60 என்ற ஒரு விதி ஒன்று இருக்கு. அதாவது மனிதர்கள் தங்களுடைய 18வது வயது காலப்பகுதிகளில் மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அதிகமாக கவலைப்படுகின்றார்களாம், அதிகமாக சிந்திக்கின்றார்கள். தங்களுடைய 40வது வயது காலப்பகுதிகளில் மற்றவர்கள் தங்களை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பது தொடர்பாக துளியும் அக்கறை காட்டுவதில்லை. தங்களுடைய 60வது வயது காலப்பகுதிகளில் தான் தெரிந்து கொள்கின்றார்கள் அந்த மாபெரும் உண்மையை, மற்றவர்கள் தங்களை பற்றி எதுவும் நினைப்பதில்லையே. இந்த ஆழமான வாழ்க்கை தத்துவத்தை மிக எளிமையாக சுருக்கமாக இந்த 18, 40, 60 விதி எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றது. நாங்கள் எங்களுடைய இளமை காலத்திலே மற்றவர்கள் எங்களுடைய உயரத்தை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், எங்களுடைய நிறத்தை பற்றி என்ன நினைக்கின்றார்கள், எங்களுடைய வீட்டுச் சூழலை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவே சிந்தித்து எங்களுடைய நேரத்தை வீணாக்குகின்றோம். உண்மையிலே அனுபவத்தின் வாயிலாக 60 வயதாகின்ற போது இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் இழந்த இளமை காலத்தை மீட்டெடுக்க முடியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த விதியை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டுள்ளோம். ஆகவே நீங்கள் வீணாக உங்களுடைய நேரத்தை தேவையற்ற வகையில் சிந்திப்பதை காட்டிலும் உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், இந்த வாழ்க்கையின் நோக்கம், உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய இலக்குகளை நோக்கி உங்களுடைய நேரத்தை, விலை மதிப்பற்ற நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழியுங்கள். உண்மையிலே மற்றவர்கள் உங்களை பற்றி எதுவுமே நினைப்பதில்லை. அப்படியே நினைத்தாலும் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நீங்கள் அவர்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது தொடர்பாக தான் நினைக்கின்றார்கள். உங்களை பற்றிய பிறரது எண்ணம் அவர்களுடைய பிரச்சனை, உங்களுடையது அல்ல.